எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். செங்கோட்டையன் விவகாரத்தை பத்தி நல்லா பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல ஆஃப் ஆகல. நீர் பூத்த நெருப்பா இருக்கு. சின்ன தீக்குச்சிய அதுல அப்படி உரசி போட்டா போதும், பெட்ரோலை ஊத்துனா போதும், மழை 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 மழைன்னு தீப்பற்றி எரியும். அது எந்த அளவு கொண்டு போகும்னா, சீனியரா இருந்த ஓபிஎஸ்ஏ இபிஎஸ் சிஎம்ஆ சொன்ன மாதிரி இதுவரை 2021 ஓபிஎஸ் இபிஎஸ் சிஎம்ஆ சொன்ன மாதிரி 26ல் செங்கோட்டையனை ஓபிஎஸ்ஏ சிஎம்ஆ சொல்லி தான் ஓபிஎஸ் செய்த அந்த தியாகத்தை இபிஎஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு எதிர்பாராத விதமா உள்ள இருக்கக்கூடிய ட்ராஜன் ஹார்சஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். இது நீரு பூத்த நெருப்பா இருக்குது. யாரு இபிஎஸ் வந்து செங்கோட்டையன் அறிவிப்பாரா? இது நீரு பூத்த நெருப்பா இருக்குது. செங்கோட்டையன் விஷயம் கொழுந்து விட்டு எரியும். கொஞ்சம் பெட்ரோல், ஒரு தீக்குச்சி, அவ்வளவுதான். பெட்ரோலும் ரெடி ஆயிட்டு தீக்குச்சியும் பற்ற வைக்கப்படும். அப்போ தகதகதன்னு எரியும். தகதகையாய எழுச்சின்னு அது நிற்கும். பொறுத்திருந்து பாருங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு அனுசரிச்சு போவாருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சு போகக்கூடியவர் இல்லை. 77ல் கலைஞர் நின்னது மாதிரி கட்சியை கைப்பற்றி ஜெயிக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஜெயிக்காதுன்னு தெரியும் போது பல நிரூபிக்காதவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ராஜ்யசபாக்களையும் எம்எல்ஏ சீட்டுகளையும் அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் கட்சியை காப்பாற்றி, தன் லீடர்ஷிப்பை காப்பாற்றி, தான் 26ல் இல்லைனாலும் 31க்காவது முயற்சிகளை செய்வேன்னு தான் செய்வார். அவர் வெய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். 3 மாதம் கழிச்சியும் தினகரன் இதைத்தான் சொல்லுவார். ஸ்டேபிள் கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாருன்னு சொன்னேன். நான் சொன்னது தான் அன்னைக்கு எல்லாமே நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர்ல ஒரு பெரிய ஒரு இந்தியாவே காப்பாற்றின ஒரு மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவரே கடந்த வாரம் சொன்ன ஒரு விஷயம். அப்போவே நான் தூக்கி போட்டிருப்பேன்ப்பா, இன்னைக்கு அவன் 12,000 20,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறான், உங்கள் ஆளு தான்ப்பா, உங்கள் அந்த கலார் அந்த ஆளு தான்ப்பா காப்பாற்றி விட்டான் மோடிக்கிட்ட போய், அல்லது அப்போவே தூக்கி போட்டிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல தப்புன்னு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கிறாரு. இந்த பணபலத்தை வச்சுக்கிட்டு அவர் களத்துக்குள்ளே நின்று காரியம் சாதிக்க முடியும். ஆனால் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் ஒரு ப்ரெஷர் வந்து அவருக்கு வந்து செங்கோட்டையனை முன்னிறுத்துவோம், உங்களை முன்னிறுத்தினா கிராப்பர் இமேஜ் வந்துட்டு உங்களை முன்னிறுத்தினா நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, செங்கோட்டையனுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது, உங்களை முன்னிறுத்தினா 10.5 விஷயத்தில் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்கள் எதிர்ப்பு இருக்குது, நான் வன்னியர்கள் எதிர்ப்பு இருக்குது, அதனால் உங்களை முன்னிறுத்தி இசைவேளாளர் காஸ்ட் நியூட்ரலான ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது. அந்த வகையில் செங்கோட்டையனை முன்னிறுத்தி நம்ம போகிறது பெட்டருங்கிற ஒரு ப்ரெஷர் உள்ளே இருந்தே எடப்பாடிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதற்கான காலமும் சூழலும் கனிஞ்சிட்டு இருக்குது. 82 மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் போட்டாங்க. செங்கோட்டையன் பேர் அதில் இல்லை. இதுல என்ன கணக்குல? அது செங்கோட்டையன் வந்து மாவட்ட செயலாளர், அவர் தான் அதை பண்ணணும். அதில் ஒன்றும் திட்டமிட்ட எதுவும் இல்லை. அது இயல்பான ஒரு இதுதான். ஆனால் செங்கோட்டையன் விவகாரம் நீர்பூத்த நெருப்பா உள்ளா இருக்கு. அது பெரிய அளவுக்குள்ள வரும். அது இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள எப்படி அது உருவத்தை பெறுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். செங்கோட்டையனுக்கு இருக்கிற முக்கியமான அதிருப்தி தான் என்ன 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 நோக்கம் இருக்கு? எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது. எடப்பாடிக்கு கிராப்பர் இமேஜ் வந்துட்டு ஓபிஎஸ் நீக்கினதுல நான் வெள்ளாள கவுண்டர்லாம் அன்னைக்கு ஒரே இலையில இபிஎஸும் ஒரே இலையில ஓபிஎஸும் இருக்கும்போது அது பொதுத்தள கட்சின்னு நினைச்சாங்க. இப்போ அது ஒரு ஜாதி கட்சின்னு ஆயிட்டு. அது வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு பார்வையில் இருக்குது. எல்லா சமூகங்கள் மத்தியிலையும் எம்ஜிஆர் தொண்டர், ஜெயலலிதா தொண்டர்னு. எடப்பாடிக்கு வந்து அந்த இமேஜ் இல்லாமல் போயிடுச்சு. அவர் வந்த விதம் இதெல்லாம் வந்து முக்குலத்தோர் எதிர்ப்பு, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் எதிர்ப்புன்னு சொல்லும்போது முக்குலத்தோர் போட மாட்டாங்க. நாடார் பெல்ட்டுக்குள்ளே எங்கிட்ட சிக்கிக்கிட்டாரு. கன்னியாகுமரியில் 4%, திருநெல்வேலியில் 8%, தூத்துக்குள்ள 15%, 3 டெபாசிட் போயிட்டு. ஸோ இந்த எடப்பாடியை வச்சு வந்து மு.க. ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாதுங்கிறது. பெயர்களை சொல்லலை. பெயர்களை சொன்னால் உங்களுக்கே அதிர்ச்சி ஆச்சரியமாக இருக்கும். எண்ணெய் ஓட்டம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த லிஸ்ட்டு செங்கோட்டையன் கையில் இருக்குது. அது வந்து பூதகரமாக வெடிக்கும் போது வந்து எடப்பாடியை வந்து ஒரு வேளையில காம்ப்ரமைஸுக்கும் வரலாம், சந்திக்கவும் செய்யலாம், காம்ப்ரமைஸ்ன்னு போகலாம். என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம இந்த 1 வருஷ காலகட்டத்துக்குள்ள அதோட போக்கை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர். ஆனால் அந்த செங்கோட்டையன் தரப்புல இருந்து
பெட்ரோல் ரெடி, தீக்குச்சி ரெடி, நீர் பூத்த நெருப்பா இருக்காது. செங்கோட்டையின் பின்னாடி அணிதரல யாரும் வருவாங்களா? வாய்ப்பு இருக்கா? தெற்கிலும் மேற்கிலும் சென்னையிலும் உள்ள அதிமுக நிர்வாகிகள் 40 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்க. 40 எம்எல்ஏ. 40 எம்எல்ஏக்கள் கான்டாக்ட்ல இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க யாருன்னுலாம் கேட்டா நீங்களே அதிசயிச்சு போவீங்க. எடப்பாடிக்கே மயக்கமே வந்துரும். சொல்லுங்களேன் யாராவது. வேண்டாம், அது தேவையில்லை. நான் பேசத்தான் போறேன் இதுல. நம்மளும் இதுல ஒரு ஓகே, நம்ம அதை பேசத்தான் போறோம். அமித்ஷா அவர்கள் வரப்போறாரு 25, 26 ஆகிய தேதிகள்ல தமிழ்நாட்டுக்கு. இந்த சந்திப்புல, இந்த விசிட்ல எதுவும் அதிமுக குறித்து எதுவும் அவர் பேச வாய்ப்பு இருக்கா? அடிச்சு விளையாட சொல்லிட்டாரு அண்ணாமலைய. கொள்கையற்ற கட்சி பலகீனப்படும், நிலைப்பாடு இல்லாதவங்க பலகீனப்படுவாங்க. இன்னைக்கு மும்மொழி திட்ட மேட்டர்ல வந்து ஒரு சைடு ஸ்டாலின் ஏறி போறாரு செல்வாக்கு, இன்னொரு சைடு அண்ணாமலை ஏறி போறாரு. கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி, ரெண்டுமே வந்து எகிரி போகுது. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கையர் நிலையம் இருக்காரு. ஏன் 8% எடுத்த சீமான் கூட கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி அவர் ஒரு தனித்தன்மையை காட்டுறாரு. மோடியை பொறுத்தளவுல தமிழ்நாட்டை வச்சு வரல. 2014 வரல, 19 வரல, 24 வரல. தமிழ்நாடு இல்லாம தான் வந்திருக்கார். பட் நாம் தமிழர் தம்பிகள் இந்த உண்மையை அவங்களுக்கு தெரியலனாலும் கூட அந்த கேஷ்டாக்கை ட்ரெண்ட் பண்றாங்க. அவங்களோட அந்த உணர்வு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக இருக்குது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக அண்ணாமலை வர்சஸ் ஸ்டாலின் பொலிட்டிக்ஸ்ல சீமான் இருக்கிறாரு, துணிச்சலா இருக்கிறாரு, நாங்க இருக்கோங்கிறத அந்த தம்பிகள் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த இதை நான் அக்செப்ட் பண்றேன். அதே வேளையில் கெட்ரோட் மோடிங்கிறது தமிழ்நாட்டாலே மோடி வரலங்கிறத ஸ்டாலினுக்கும் சொல்றேன், எடப்பாடிக்கும் சொல்றேன், சீமானுக்கும் சொல்றேன். கொள்கை எதிரின்னு பாஜக பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் ஏட்டு சுரக்காய் ஐயா விஜய்க்கும் சொல்றேன். இதுதான் உண்மை நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. நான் இதுல விஜய் இதுல திருமங்கலம் சரத்குமார் மாதிரி வளவளா கொலவளா வெண்டைக்காயா தான் இருக்கிறாரு, இஷ்யூ இல்லாம தான் இருக்கிறாரு. எடப்பாடி 20% ஓட்டு இருந்தும் அவரும் இஷ்யூ இல்லாம தான் இருக்கிறாரு. ஆனா இந்த இதுக்குள்ள வந்து ஸ்டாலின் ஒரு கெய்னராட்டும் அண்ணாமலை ஒரு கெய்னரா இருக்கக்கூடிய இடத்துல சீமானும் வந்து பெரியார் வர்சஸ் பிரபாகரன், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ல அவர் ஒரு மேஜர் கெய்னரா இருந்த போது அண்ணாமலை அதுல கொஞ்சம் லாக் ஆன மாதிரி கடைசியில தான் அண்ணாமலை வந்து அதுக்குள்ள வந்து சீமான் அண்ணன் பெரியார அதிகமா பண்ணிட்டாருன்னு லைட்டா பண்ணாரு, கடைசியா தான் பண்ணாரு. அதை வந்து சீமான் இப்போ முதல்ல பண்ணிட்டாரு. இந்த இஷ்யூக்குள்ள நானும் இருக்கேன், நானும் ஒரு லீடரா இருக்கேன்னு சொல்றாரு. அமித்ஷா வந்து நம்மளை முன்னிறுத்தி, நம்ம கொள்கைகளை முன்னிறுத்தி நீட்டு சரிதான், நீட் வந்து கேபிட்டேஷன் பி லாபி அடிக்குது, ஏழை எளிய மக்களுக்கு மெரிட்டோரியஸ் டாக்டரை கொடுக்குதுன்னு நம்ம சைடு ஆர்குமெண்ட்டை எடுத்து அடிங்க, கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்கன்னு அடிச்சு ஏறி தான் போவாங்க. அதுல நெருடல்கள் டாக்டர் ஐயாவுக்கும் இருக்குது, நெருடல் ஓபிஎஸ் ஐயாவுக்கு இருக்குது, தினகரன் சகோதரருக்கும் இருக்குது, நான் மறுக்க வரல. பட் பிஜேபி தன் பாலிசியை எடுத்து அண்ணாமலை அடிச்சு விளையாட சொல்லியிருக்காங்க, அவர் அடிச்சு விளையாடுறாரு. இப்போ பாருங்க, பெரியார் இஷ்யூலையும் எடப்பாடி பழனிசாமி ஸ்பேஸ் வேல்யூ இல்லாம ஸ்டாலினுக்கு பின்னாடி போய் நின்னாரு. அடுத்தால வந்து இந்த இந்தி மேட்டர்லையும் ஸ்டாலினுக்கு பின்னாடி நின்னாரு. அருந்ததியர் மேட்டர்லையும் ஸ்டாலினுக்கு பின்னாடி நிற்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் என்னைக்கியா கலைஞர் பின்னாடி போய் நின்னாப்புல. அப்போ 3 இஷ்யூல எடப்பாடி பழனிசாமிக்கு முகம் இல்லாம ஸ்டாலினுக்கு பின்னாடி நிற்க வேண்டிய அளவுக்கு முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி திராவிட இயக்கம்னு ஆயிட்டாரு. அதுவும் அவங்களுடைய ஸ்டாண்டும் அதுதானே. ஜெயலலிதா அந்த மாதிரி நிக்கல. அப்படி நிற்கும்போது ஜெயலலிதா அடிச்சு விளையாடுவாங்க. அந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடுல மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்னு கருணாநிதிக்கு பின்னாடி நம்ம ஏன் போய் நிற்கணும், அதிகாரம் கிடையாதுன்னு அடிச்சாங்க. தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையருக்காகவும் அடிச்சாங்க. அது அவங்களோட ஒரு போல்டான ஸ்டாண்டு. இன்னைக்கு வந்து கருணாநிதி கொடுத்ததுக்கு, கலைஞர் கொடுத்ததுக்கு ஸ்டாலின் அதை கலைஞரை வந்து தெய்வமாலாம் வச்சு அருந்ததியர் மக்கள் மத்தியில சில இதுகள் பண்ணும்போது இந்த இடத்துக்குள்ள திமுக கூட போய் நிக்கிறதுல எடப்பாடிக்கு என்ன லாபம் கிடைச்சிரும்? 10% மோடி கொடுத்தாரு. ராகுல் காந்தி தத்திரத்தை கோத்திர கவுல் பிராமணர் 25% பிராமின் வரவேற்றார். யாருக்கு ஓட்டு போட்டார்? பிராமணர்களும் புமிகாரும் ஹயஸ்தும் ஜெய்ஸ்வால்ஸும் தென் ராஜ்புட்ஸும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? பட்டேல்களும் மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க, இன்க்ளூடிங் நாயர்ஸ். ஸோ இந்த இடத்துக்குள்ள அருந்ததியர் உள்ள ஒதுக்கீட்டுல பலனடை போறது வந்து மு.க. ஸ்டாலின் தான். இந்திய எதிர்ப்புல பலனடை போறது மு.க. ஸ்டாலின் தான். சீமானுக்கு பெரியார் இதுல பலனடை போறது மு.க. ஸ்டாலின். இதை சொன்னா சிலருக்கு புரிய மாட்டேங்குது. நான் யதார்த்தத்தை சொல்றேன், உண்மையை சொல்றேன். இதுல இன்னொரு கோணத்தை இந்த இடத்துக்குள்ள எகிரி அடிக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு பின்னாடி நிற்கிறாரு. இல்ல பிஜேபி எகிரி அடிக்கிறாரு, எதிர்த்து அடிக்கிறாரு. அப்படி எதிர்த்து அடிக்கணுங்க தான் அண்ணாமலைக்கு நோக்கம். அதனாலதான் 90 நாள் இந்த மும்மொழி திட்டம் இது தேவை, இந்தி தேவைங்கிறத நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு, எடப்பாடி இந்த பக்கமே வந்துடாதுன்னு
விரட்டி அடிக்கிறாரு. அண்ணாமலை விரட்டி அடிக்கும் போது வேற வழி இல்லாம எடப்பாடி அந்த எகிரி அடிக்க வேண்டியது ஆயிட்டு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி இதற்காகத்தானே ஆசைப்பட்ட நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். என்ன நீங்க கிரெடிட்ஸை தூக்கி அண்ணாமலை கொடுக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அடிக்கிறாரு, அவர் தான் லீடர்ன்றத பொசிஷன் பண்றாரு, தன்னுடைய கட்சி பெரிய கட்சின்றத பொசிஷன் பண்றாரு. இதெல்லாம் பாக்கலீங்களா? என்ன 20% எடுத்துட்டாப்புல, என்டிஏ வாட்டு 18% அண்ணாமலை கொண்டு வந்துட்டார. நீங்க ஒண்ணுமில்லைன்னு நினைச்ச அண்ணாமலை என்டிஏ 18க்கு கொண்டு வந்துட்டாரு. நீங்க 20.4 தானே. ஹரியானாவில் பாஜக எழும்பி இருக்குது, தென் மகாராஷ்டிராவில் எழும்பி இருக்கு, டெல்லியில எழும்பி இருக்குது. அதே மாதிரி எழும்பி வந்தா 2வது இடம் என்டிஏக்கு வந்துடும், எடப்பாடி 3வது போயிருவாரு. அதுக்கான வியூகத்தை தானே அண்ணாமலை வகுத்துட்டு இருக்காரு. அமித்ஷாவும் அதுக்கு தானே சாங்ஷன் கொடுத்திருக்காரு. சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மெகா கூட்டணி இந்த டைம் அமைச்சே தீருவோம் அப்படின்றாரு. இப்படி தானங்க 2024 சொன்னாரு. நான் சொன்னோம்லாங்க, 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவரோட கூட்டணி போகாதுன்னு சொன்னேன். அன்னைக்கு கடைசியில் வேற வழி இல்லாம 1/2% வாக்கெடுத்த தேமுதிகவை கூட்டணியில சேர்த்தாரு. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் பிரேமலதா அம்மையார் பிரச்சாரமும் அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் கிடைச்சுங்கிறதா மறுக்க வரல. ஆனா அவரால் கூட்டணி அமைக்க முடியல. 5 சீட்டு 2021 கூட்டணிக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி விட்ட தேமுதிக, தினகரன் கூட்டணியில் போய் 1/2% எடுத்த தேமுதிகவுக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை சென்ஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல பிராக்டிகல் பொலிட்டிஷியன், அந்த இடத்துல எடப்பாடி பிராக்டிகல் பொலிட்டிஷியன் அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. இன்னைக்கு அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, புரட்சி தலைவர் சமாதி, புரட்சி தலைவர் சமாதி இருக்கிறத விட மக்கள் கூட்டம் கோயம்பேடுல வருது. நான் 2 இடத்தையும், இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு, அது ஒரு எமோஷனல் கோயில் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியை என்கேஜ் பண்ணதுக்கு தான் கடைசியில் பலன் 2021 இவரே வேண்டான்னு சொன்ன தேமுதிகவுக்கு சீட்டை கொடுத்தாரு. மொத்தத்தில் நாம சொன்னதுதானே அன்னைக்கு நடந்தது. நாடார் பெல்ட்டில் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்ன நடந்தது. தென் ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்ன நடந்தது. முக்குலத்தோர் கோபத்தில் இருப்பாங்க, எதிராக இருப்பாங்கன்னு சொன்னது நடந்தது. வன்னியர்கள்ட்ட ஒரு ஆதரவு இருக்குன்னு சொன்னது நடந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய அளவு ஆதரவாக இருக்குன்னு நான் நினைக்கல. அது நடந்துடுச்சு. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி பயன்பெறும்னு நினைச்சேன். அதுவும் என்னோட எஸ்டிமேட்டை தாண்டி போயிட்டு, ஒரே ஒரு இதுல மட்டும்தான் எடப்பாடி பற்றிய என் கணிப்பில் நான் தோத்தேன். அவருக்கு சீட்டு வராதுங்கிறதுல ஜெயித்தேன், நாடார்பேட்டில் டெபாசிட் போகுங்கன்னு ஜெயித்தேன், முக்குலத்தோர் எதிராக இருப்பாங்கிறத ஜெயித்தேன், பல இடங்கள்ல 3வது போவாருங்கிறதெல்லாம் ஜெயித்தேன். ஆனா 15% அவர் நிறுத்துவோன்னு சொன்னதுல மட்டும் நான் தோத்துட்டேன். இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன ட்ரால் பண்றதும் விமர்சனம் பண்றதும் நியாயமற்ற செயல், முறையற்ற செயல். மற்றதுலெல்லாம் நான் ஜெயித்திருக்கேங்கிறதே நீங்க பார்க்கணும். ஆக 10க்கு 9 எடப்பாடி விஷயத்துல ஜெயித்திருக்கிறேன். இப்பவும் நான் சொல்றேன், எடப்பாடி கூட்டணி அமைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவு சிரமப்படுவாரு. இப்போ ஒரு கட்சியை நிலைநாட்டி கொண்டு போறதுல அவருக்கு ஒரு சிரமம் இருக்குது. அதுல முதல்ல அதை ஓவர் கம் பண்ணி மேல வரணும். கூட்டணிங்கிறது அவரை பொறுத்த அளவுல ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு அமைச்ச மாதிரி ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. காரணம், 1999ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் 42% இருந்தாங்க, கலைஞர் 47 இருந்தாங்க, 5% தான் வித்தியாசம். அப்போ அம்மையாரால டாக்டர் ராமதாஸே நம்மளை தோக்கடிச்சிருவாங்கன்னு கொடுக்குற சீட்டை கொடுங்கன்னு 27 சீட்டுக்கு 2 மந்திரி பதவியை விட்டுட்டு போனாரு. ஐயா மூப்பனார் 99ல் கீழே போயிட்டோம், 2001 நம்ம டிசைடிங் ஃபேக்டர்னு அந்த அம்மா வராங்க, 3 தடவை வீடு பார்க்குறாங்க. ஸோ நம்ம 41 சீட்டு காங்கிரஸுக்கும் சேர்த்து வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் ஸ்டாலின் அணிக்கும் உள்ள வித்தியாசம் 24. 3வது ஒரு அணி இருக்குது, அவங்களுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 5 தான். அப்போ நீங்க எங்க இருந்து ஆளை பிடிப்பீங்க? பல நிரூபிச்ச ஆள் யார் இருக்கா? அடுத்து சீமான் 8% இருக்கிறாரு. அவர் தனித்து போட்டிங்கிறதுல அவர் பெரிய கூட்டமும் அவருக்குன்னு பற்றுதல் உள்ள ஒரு ஆட்களும் அவர் மீது அபிமானம் கொண்ட கூட்டமும் பெரிய அளவில் இருக்கனால பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் எதிர்த்து கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடின்னு அவர் கேஷ்டாக் ரன் பண்றாங்க. உங்களுக்கு ஆளே இல்லை, அதிமுக பிடிச்சு வச்சிருக்கீங்க, ஈர்ப்பு சக்தி இல்லாத லீடரா இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஆள் இல்லாதனால உங்களுக்கு மோடிக்கு எதிராட்டும் ஸ்டாலினுக்கு எதிராட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில கூட ஒரு கேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண முடியல உங்களால. ஏன் களத்துக்கே வராத பலம் நிரூபிக்காத விஜய் கூட விஜய் ஃபார் தமிழ்நாடுன்னு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அது சரத்குமார் திருமங்கலத்தில் நிற்கிற மாதிரி தான், ராதிகா சரத்குமார், அதுக்கு ஒன்றும் வேலிடிட்டி இல்லை. சீமான் ஸ்டாலினையும் பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டர் எதிர்க்கிறது துணிச்சானது வேல்யூ இல்லை. இது வளவளா குளவளா வெண்டக்கா வேலை தான் விஜய் பண்றாரு. இந்த வேலையாவது அவரு 4.5 லட்சம் பேர் பண்ண வச்சுட்டாருன்னா ஒரு திரைக்கலைஞர், அவருக்குன்னு ஒரு 4 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க, அது ஓட்டர் அல்ல. நீங்க 20% ஓட்டு எடுத்தவங்களுக்கு இந்த இஷ்யூக்குள்ள ஒரு விஷயத்த பண்ண முடியாம கையேறு நிலைமையில ஆள் பலம் இல்லாமல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஆள் இல்லை. ரெட்டலைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆளுக்கு இருக்க தவிர உங்களுக்குன்னு ஆள் இருந்துன்னா எடப்பாடியை முன்னிறுத்தி அந்த இதை நீங்க பண்ணிருக்கலாம். 20% ஓட்டு எடுத்திருக்கீங்க. இப்ப சீமானுக்குன்னு ஆள் இருக்காப்புல,
சீமான் ஃபவுண்டர் லீடர், அவருக்குன்னு ஆள் இருக்காப்புல. அந்த ஆட்கள் 2 லட்சத்துக்கு மேல பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் எதிர்த்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆள் இல்லைன்னா நீங்க கையேறு நிலைமையில பரிதாபமா இருக்கீங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. இதை நான் உடைச்சி பேசுறதுனால கூலிப்படைகள் அடி ஆட்களை வச்சு என் மேல பாஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா நம்மளோட உழைப்புக்கு, நம்மளோட திறமைக்கு, கெப்பாசிட்டி கிடைச்ச வெற்றின்னு சந்தோஷமா போயிட்டு இருக்கேன் நான். தேர்தல் ஆணையத்துல எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. உங்களுக்கு அதிகாரம் இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்ல இதெல்லாம் விசாரிக்க, உரிமையியல் நீதிமன்றம் தான் விசாரிக்கணும்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இது போல்டா சொல்றாரு. தேர்தல் ஆணையத்தையே சேலஞ்ச் பண்றாரு. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு பார்ப்போம். நான் அவரை என்னைக்குமே ஒரு லெவல்ல வந்து அவரு தனக்கு லாபம் இல்லாத ஒண்ணு செய்வாருலாம் நான் என்னைக்குமே சொல்லல. செங்கோட்டையன் விஷயம் கூட அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவரோட எதிர்பாராத விதத்துல அவருக்கு ஒரு அடி வரும்போது நில குறைஞ்சிருவாருங்கிற அடிப்படையில் தான் செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி எடப்பாடியை செங்கோட்டையனை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு கருத்து இருக்குன்னு தான் சொன்னேன் தவிர அவர் ஈஸியாக விட்டுட்டு போகக்கூடியவர் இல்லை. கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணக்கூடியவருங்கிற என்னோட கருத்துல இருந்து நான் மாறவும் இல்லை. ஸோ அவர் அதில் ஃபைட் பண்ண தான் செய்வார். ஓபிஎஸ் இதுலலாம் என்ன ரோல் இருக்கு? அவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு, ஒதுங்கிட்டாரோ? ஓபிஎஸ்ஆல தான் 13% வாக்கு அடிபட்டு, அது வன்னியர் வாக்கும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் கை கொடுக்கலன்னா அந்த வாக்கு வந்து 15% வாக்கு ஓபிஎஸ்ஆல் அடிபட்டிருக்கும். ஓபிஎஸ் தான் இன்னைக்கு அதிமுகங்கிறத வந்து 2 தலைவர்களில் ஒரு தலைவர் இழைச்ச அநீதி தான் அதிமுக காலி ஆக்கிட்டு தென் மாவட்டங்களில் அதிமுக மோசமான நிலைமையில இருக்கு. மேற்குல 2வது இடத்துக்கு ஒரு 60% இடத்துல தான் 2வது இடத்துக்கு இருக்கு. 40% இடத்துல 3வது போயிட்டு மேற்குல, சிட்டியில சென்னையில மத்திய சென்னையிலே 3வது போயிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ்க்கு எடப்பாடி இழைச்ச அநீதி தான். இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கும்போது அது ஒரு பொதுத்தள கட்சியா இருந்தது. ஜெயலலிதாவுக்கு விசுவாசி இருக்காருன்னு பார்த்தாங்க. அவரை முக்குலத்தோராட்டோ ஜாதியிலேயே பார்க்கல. ஜெயலலிதாவுக்கு விசுவாசி ஒருத்தர் இருக்காருன்னு அவரை பார்த்தாங்க. ஏன் சசிகலா அம்மையாருக்கு எதிராக, நடராஜன் ஐயாவுக்கு எதிராக ஒரு டிட் ஃபார் டேட்னு பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ்ன்னு 30 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் வந்து பண்ணின அரசியலுக்கு எதிராக நாம் வந்து வெளிப்படையாகவே டிக்ளேர் பண்ணி கவர்னர் வரமாட்டார், ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாது, நம்ம உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாக அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவோட பவர்ஃபுல் ஆயிடுவாங்க சசிகலா, அதை தடுக்கணும்னு சொன்ன நாமளே ஓபிஎஸ்க்கு இழைத்தது அநீதி, அது தவறு, எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாரு, ஓபிஎஸ் தவறே செய்யாதவர், சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர், யாரையும் கவுக்க முயற்சி பண்ணாதவர், அப்படிப்பட்டவர் கிடைத்தது அநீதினு ஒரு நாடார் டீமே அதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஓபிஎஸ்க்கு இழைத்தது அநீதிங்கிறத ஒட்டுமொத்த அதிமுக கேடரில் ஒரு பெரும் பகுதி ஏற்றுக்கிட்டதுனால தான் ரெட்டேலையும் மீறி 13%, 13ங்கன்னா அது 15%க்கு மேலே லாஸு, அதை கேப்டன் விஜயகாந்தையும் வன்னியரையும் வச்சு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓபிஎஸ்ஸால் தென் மாவட்டத்தில் அதிமுக காலி, எருமை எழும்பாது. மேற்கு மாவட்டத்தில் சிக்கல், சிட்டியில் சிக்கல், வட தமிழகத்தில் 10.5 கேப்டன் விஜயகாந்துக்கு செல்வாக்குள்ள அந்த கள்ளக்குறிச்சி அந்த சைடு கொஞ்சம் உண்டு. இதனாலையும் ஓகே, சேலத்தில் எடப்பாடிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, சேலத்தில் ஐயா எடப்பாடி மாவட்ட செயலாளர், அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, சேலத்துக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம மறுக்க முடியாது. விழுப்புரம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு செல்வாக்கு, இப்படியெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வன்னியர் பெல்ட் தவிர மற்ற எல்லா இடமும் ஓபிஎஸ்ஸால அதிமுக ரொம்ப சீன திசையில போயிட்டு பலகீனம் அடைஞ்சிடுச்சு. என்ன எப்படி அது திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டுட்டது. காரணம், பொதுத்தள கட்சிங்கிறது மேற்கு மண்டலத்தில் அது வெள்ளாள கவுண்டர் கட்சியாட்டும், வட மண்டலத்தில் வன்னியர் கட்சியாட்டும் அது இன்னைக்கு பார்க்கப்படுது. இதையும் தாண்டி பன்னீர்செல்வத்தை அடிச்சிட்டோம், வீழ்த்திட்டோம், அதனால நாடார் சப்போர்ட் பண்ணுவாங்க, முத்தரையர் சப்போர்ட் பண்ணுவாங்க, தேவேந்திர குல வேளாளர் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற கணக்கை நாங்கள் எங்களோட டீமால, பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் டீமால, நேர்மறை சமூக நீதியால பன்னீர்செல்வத்தை ஜாதி அடிப்படையில் எதிர்க்கிறது அநீதி. எடப்பாடி கிராப்பரை நம்மளை ஏமாளின்னு நினைக்கிறாப்புல, டமாகக் வேலையை பண்றாப்புல, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி ஆதரவுங்க அதில் போகக்கூடாது, நம்ம பாசிட்டிவா போகணுங்கிற எங்க பிரச்சாரத்தால எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டத்தில் அவர் நினைச்ச நெகட்டிவ் ஓட்டு வராமலே நாங்கள் தகர்த்துட்டோம். இது எல்லாத்துக்குமே காரணம் பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு ஜெயலலிதாவின் விசுவாசி, அவர் தான் காரணம். பட் அவர் சாதிச்சாரான்னா இல்லை, அவர் வந்து ஒரு தொகுதியில் மட்டும் ரெட்டையிலே டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறாரு, அதுக்கு மேலே அவர் சாதிக்கலைங்கிற யதார்த்த உண்மையும் நம்ம ஒத்துக்கிறோம். அதே வேளையில் அவருக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு, ஸ்டேச்சர் இருக்கு, ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ஒரு அந்தஸ்தும் அவருக்கு இருக்கு. செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இருக்கா? இல்லாமல் எப்படி செங்கோட்டையன் மூவ் பண்ணி மேலே வர முடியும்? எடப்பாடியை வீக்கன் பண்ணுங்கிற எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பாஜக டெல்லி தலைமை இருக்குது. எடப்பாடியை வீக்கன் பண்ணணுங்கிற எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் டெல்லி பாஜக தலைமை இருக்குது. அது மோடிக்கு நன்மைக்காக
மோடிக்காக உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாக இந்திய அளவில் சிந்திக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி டீம், ஆர்டி டீம், நான் மட்டுமில்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அது தெரியும் டெல்லி தலைமைக்கும். எல்லாருமே நாங்கள் கலெக்டிவாக எடுத்த அந்த டிசிஷன் வந்து பாஜக நன்மைக்காகிறத பாஜக டெல்லி தலைமை நினைக்கிறாங்க. அதனால தான் வீக்கனிங் எடப்பாடிங்கிறது ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குது. நாம 2024 சொன்னோம் இடி வராது, ஐடி வராது, ரெய்டு வராதுன்னு சொன்னோம். இப்போ இடி, ஐடி, ரெய்டு எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னா வீக்கன் பண்ணக்கூடிய லெவல்ல வருது. அங்க சிவகாசி பக்கத்துல ஒருத்தர் வீக்கன் பண்றாரு. அடுத்த லிஸ்ட் வரும். வீக்கனிங் முதல்ல எடப்பாடி கூட தெளிவா இருக்கிறவர் வீக்கன் செய்யப்படுவார். அவர் இல்லைன்னா அவருக்கு அண்ணனுக்கு மேல வரும். அது வரும். அடுத்தால நீங்க பொறுங்க, எல்லாமே பொறுத்திருந்து பாருங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும், வெளியில சொல்ல மாட்டேங்க. அதெல்லாம் எல்லாமே உடைச்சு பேச முடியுமா? காலம் வரட்டு பார்ப்போம். நீங்க எல்லாமே உணர்வீங்க தம்பி. வீக்கனிங் எடப்பாடி தான் மோடி ஸ்ட்ராட்டஜி. 2029 வின் தமிழ்நாடு 2029 தான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி. அது எங்களோட மோடிக்காக எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உணர்வுபூர்வமா அறிவுபூர்வமாக ஒரு டீமா செயல்படக்கூடிய எங்களோட நோக்கம். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி.